Hello friends, welcome to Sparkles channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா SEA to SC கவுன்சிலிங் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அண்ட் வந்து யாரெல்லாம் அதுல வந்து கலந்துக்கலாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க TNA கவுன்சிலிங் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த SEA to SC கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். இது வந்து SC கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல வந்து அட்டென்ட் பண்ணலாம். SEA சீட்ஸ் ரிமைனிங் சீட்ஸ் எல்லாமே SC சீட்ஸா கன்வெர்ட் ஆகி அந்த காலேஜ்ல இருக்க வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நாளைக்கு நடக்க போகுது. செப்டம்பர் 10ஆம் தேதி நடக்க போகுது. டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 9 o'clock மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் தான் டைம். இது வந்து TNA கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1 நடந்த மாதிரி 2 நாள்லாம் டைம் கிடையாது. ஒரே நாள்ல எல்லாமே கவுன்சிலிங்கே கம்ப்ளீட்டா முடிக்க போறாங்க. அதனால உங்களுக்கு மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் 7 o'clock குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் செப்டம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்க வந்து கொடுக்கணும்ல, கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அன்னைக்கு செப்டம்பர் 11 வந்து ஈவினிங் 5 o'clock குள்ள நீங்க வந்து அந்த கன்ஃபர்மேஷனை பண்ணிடணும். அதுக்கப்புறமா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு செப்டம்பர் 11 அன்னைக்கு நைட்டே வந்து உங்களுக்கு 9 o'clockல வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க உடனே போய் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய காலேஜஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் தயவு செய்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். இந்த கவுன்சிலிங் நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு காலேஜை தயவு செய்து செலக்ட் பண்ணாதீங்க. வேகன்சி லிஸ்ட்ன்றது இருக்கும். அந்த வேகன்சி லிஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறமா நிறைய காலேஜ்ல இந்த வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாமே இருக்காங்க. மொத்தம் வந்து 433 சீட்ஸ் காலேஜஸ் வந்து இருக்கு. அந்த 433 காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 காலேஜஸ்ல யாருமே ஜாயின் பண்ணல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃப் சீட்ஸுக்கும் கீழே ஃபில் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 175 காலேஜஸ்ல வந்து 50%க்கும் கீழே தான் வந்து சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. அதனால நீங்க ஓரளவுக்கு நல்ல காலேஜா பார்த்து இந்த இருக்கிறதுலே வேகன்சி லிஸ்ட்ல இருக்கிறதுல எதுக்கு வந்து வேகன்சி கம்மியா இருக்கோ அதை பாருங்க. வேகன்சி அதிகமா இருக்கிறத வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல முதல்ல வைக்காதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் இன்னும் நிறைய வேணும்னா வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்க. நான் டிஸ்பிளேலையும் வந்து நம்பர் போறேன். அண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து உங்களோட டவுட்ஸையும் சொல்லுங்க. வரக்கூடிய வீடியோஸ் நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் தேவைப்பட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க.